இங்க ஒரு வாட்ச்மேன் தாத்தா சாப்பிடுறதுக்காக ஹோட்டலுக்கு வந்திருக்காரு. அப்போ பக்கத்துல இருந்தவங்கள்ட்ட நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோட மேனேஜர் கேக்குறாங்க. நான் ஆர்டர் பண்றது இருக்கட்டும், முதல்ல நீங்க அந்த வாட்ச்மேனை வெளிய அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு மேனேஜரும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம், இங்க உட்கார்ந்திருக்காரு என் பக்கத்து வீட்ல வாட்ச்மேனா வேலை செய்றான், என் தகுதிக்கு இவர் கூட நான் உட்கார்ந்து சாப்பிட முடியாது, இவரை நீங்க வெளிய அனுப்புறீங்களா இல்ல நான் வெளிய கிளம்பட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. அந்த மேனேஜர் அக்காவும் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த தாத்தா எனக்கு ஒரு பீட்சா வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே உங்களுக்கு நான் பீட்சா தரேன், ஆனா நீங்க வெளிய போய் சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இந்த அக்கா. நான் ஏன் வெளிய போகணும் அப்படின்னு அந்த தாத்தா கேட்கும்போது, நீங்க இங்க இருக்கறனால அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு ஒருத்தர் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு அந்த அக்கா சொல்றாங்க. அப்படி அவரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணா அவரை வெளிய போக சொல்லுங்க அப்படின்னு இந்த தாத்தா சொல்றாரு. அவரை பாருங்க, அவரை பாக்குறதுக்கே பணக்காரர் மாதிரி இருக்காரு, நீங்க ஒரு ஆஃப்டர் ஆல் வாட்ச்மேன் சொல்லி அவரை வெளிய போக சொன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு இந்த ஒரு அக்கா கேக்குறாங்க. அதுக்கு அந்த தாத்தாவும் இங்க பாருமா, நான் சாப்பிடுறதுக்கு நான் காசு தரேன், உங்கள்கிட்ட ஒண்ணு நான் பிச்சை கேட்கறதுக்காக வரல, அதனால நானா வெளிய போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் அந்த அக்கா அந்த தாத்தாவை ரொம்பவே கேவலமா பேசிட்டு, இப்போ நீங்க போறீங்களா இல்ல நான் உங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த தாத்தாவும் சோகமா எந்திரிச்சு கிளம்ப போறாருங்க. அண்ட் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஒரு தாத்தாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எத்தனை பேர் இந்த தாத்தாவுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்ததான் அந்த தாத்தா ஹோட்டலை விட்டு வெளியே கிளம்பும் போது நடந்த எல்லாத்தையுமே நோட் பண்ண அந்த ஹோட்டலோட ஓனர் அந்த அக்காவை ரொம்பவே திட்டி, இப்படிதான் ஒரு பெரியவங்களை ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒழுங்கா அந்த தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாரு. அதனால அந்த அக்கா அந்த தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அண்ட் அந்த தாத்தாவும் அந்த அக்காவை மன்னிச்சிடுறாருங்க.